என்ன புதுசாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்ன விஷயம்? எனக்கு அப்புறம் தெரியும். போய் பார்ப்போம். இல்லை எது கூப்பிட்டான்னு கூட வாட தெரியாது. இங்கே என்னடா பண்ணுறாங்க? நான் வச்சுக்கிட்டு அவன் அவுட்டுல சொல்லிட்டேன். அவன் அவுட்டு தான். ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? சரியான புழுவனியா இருப்பான் போல. யார் புழுவுறா? நீ தான் புழுவுற. பெரியவனா நீ? ஆமா, நான் பெரியவன் தான். என்னடா பண்ணுவ? அடிச்சு புழுவண்டா. கர்றா பாப்போம். மருதே மேலே விட வண்டி மேலே இருக்கியாடா? நீ வரையா? ஆளாக இல்லை. அடா போடா. நீ பேசிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். நான் குடிக்க தண்ணி கொடுக்குறேன். டேய் குண்டுல இருந்தா பார்த்துட்டு இருக்கேன் வரியா? நான் தண்ணி கேட்டேன். இதே மாதிரி வீடு தான்டா நானும் கட்டலான் இருக்கேன். உட்கார்றா. பரவாயில்லடா. அடா உட்கார்றாங்கிறேன். அடா ம் ம் இந்த மாதிரி வீடு கட்ட உங்கள்கிட்ட காசு இருக்கா? அப்புறம் எதுக்கு? சரி, என்ன விஷயமா கூப்பிட்ட? ஏதோ பையன்களை மேட்ச்சில் பார்த்து நான் ஆம்பளைன்னு கேட்டையா? அது என்ன மேட்ச்சு? வெள்ளையோட மேட்ச்சில் என்ன பயோட்டு போச்சா? அது அவங்க தான் முதல்ல சார் ஆம்பளையோட மேட்ச் போடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அதானா? அதான் நானும் பதிலுக்கு அதை விட்றா. அது ஏதோ பசுபதி வந்துட்டியா? என்னடா அசால்ட்டா சொல்ற? அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு போடா. என்ன வேணா பேசலாமா? இப்போ அவன் என்னடா தப்பாக சொல்லிட்டான்? அப்படி நம்ம இருக்கிறதானே சொன்னான். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம இப்படியே இருப்போம்னு சொன்னால அது தப்பு. அவெல்லாம் மேலே வர்றதுக்கு பதவி பணம் நிறையா இருக்கலாம். நமக்கு படிப்பு. இங்கே படிப்பு தான் எல்லான்னு இல்லை, ஆனால் படித்தாதான் எல்லாமே. நீ படித்து அவனுக்கு மேலே போகணுன்னு கூட அவசியம் இல்லை. அவனுக்கு கீழே இல்லைன்னு காட்டினாலே போதும். அவன் நினச்ச மாதிரி நம்ம இல்லைன்னு காட்டணும். அம்மா இருந்தால் கூட இதே தான் சொல்லியிருக்கோம். சொன்னா கேள்றா. இப்படி தாண்டா பேசிட்டு கடை. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் வரேன். மா பாண்டி, நீ போகிற பாதை சரியான பாதை. அம்மா நான் இருக்கேன், பயப்பட. யோசிச்சு பார்த்தேன், நீ சொல்றது கூட சரிதான். அவங்களுக்கு முன்னாடி நம்மளும் வாங்க. சரி வா, வீட்டில் போய் பேசுவோம். சரி வா, வீட்டில் போய் பேசுவோம். பாண்டி, நீ போகிற பாதை சரியான பாதை. அம்மா நான் இருக்கேன், பயப்பட.